தேவ பரம்பொருளின் வேள்வி பலி. இது இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்தேறிய தியாக வரலாறு. அது ஒரு வெள்ளிக்கிழமை, இருள் கனத்த நாள், இதயம் முட்டும் வியாகுலத்திற்கு இலக்கணம் வகுத்த நாள். வேத பரம்பொருள் வேள்வி பலியாக வெந்து இறந்த நாள். மானிடத்தின் பாவச்சுமையை தானே தனித்து தோள் சுமந்து கரை படிந்த மனிதனை கழுவுவதற்காய் அவர் கல்வாரி மலை மட்டும் குருதி சொரிந்த நாள். மானிட விடுதலைக்கு விலை கொடுத்து அவர் விதையாக மடிந்த புனித நாள். கல்வாரி மலையில் கர்த்தரவர் மரணித்ததும் காரிருள் சூழ்ந்தது. கூட இருந்தோர் கதியற்று போயினர். கோர இருள் தாண்டவமாடியது. அச்சமும் அவலமும் கைதுகளும் கண்ணீரும் விரக்தியும் வெறுமையும் எங்கும் நிறைந்து கிடந்தது.
எம்மாவுசுக்கு போவதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. கனவெல்லாம் தேரேறி பறந்து விட்டது. கதையெல்லாம் கருவற்று முடிந்து விட்டது. எப்பக்கம் நோக்கிலும் ஏமாற்றம். ஆண்டவரின் அரசு அனுமதித்து விட்டது என்று ஆனந்தம் கொண்டாடினோமே. அடிமை தலையை அறுத்தறிய அரசகுல மெசியாஸ் உதித்து விட்டார் என்று உள்ளம் பூரித்தோமே. எல்லாம் தரைமட்டமாகிவிட்டன. தரைமட்டம். இயேசு போதகர் இவ்வளவு குறுகிய காலத்தில் நம்மை விட்டு செல்வார் என்று நாம் கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். சாவிலும் எவ்வளவு கேவலமான சிலுவை சாவு. 3 வருடங்களுக்குள் எத்தனை ஆட்பரிப்புகள், எத்தனை அதிசயங்கள். பகைவர் எல்லாம் வாய்மூடும் அளவுக்கு இறையரசு மத்தியில் வந்து விட்டது என்று நம்பினோம். இப்போது எல்லாம் தரைமட்டமாகிவிட்டன. அது சரி, எமது பெண்கள் கூறிய உயிர்ப்பு பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? இந்த வழிநெடுகிலும் நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டு வருகிறீர்கள்? ஏன் இல்லை, துயரமும் விரக்தியும் இருந்ததாய் உங்கள் உரையாடல்கள் இருந்தன. ஜெருசலேமில் இருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இங்கே நடப்பவை எதுவும் தெரியவில்லை போல. ஏன், என்ன நிகழ்ந்தது? நாம் நசரேத்து இயேசுவை பற்றி பேசுகிறோம். அவர் இறைவனுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேல் மக்களை மீட்கப் போகிறார் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை கொடுத்து சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள் கடந்த வெள்ளியன்று. இது நிகழ்ந்து என்னுடன் 3 நாட்கள் ஆகிவிட்டன. அதுதான் உங்கள் குழப்பத்துக்கு காரணம். அது மட்டுமல்ல, இன்று எம்மை சேர்ந்த சில பெண்கள் எங்களை குழப்பி விட்டார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடிய காலை கல்லறைக்கு சென்றார்களாம். அங்கு இயேசு இல்லையா, வைத்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். எமக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது. விளக்கமற்றவர்களைப் போல பேசுகிறீர்களே. நீங்களும் அவரது சீடர்கள் தானே? ஆமா ஆமா. பின்னர் எப்படி உங்களுக்கு விளங்காமல் போனது? நீங்கள் வேத நூலை படித்ததில்லையா? ஆறு அமர அனைத்தை நினைத்து பாருங்கள். எதை நினைப்பது நண்பரே? கல்வாரி மலைதானங்கள் கண்களிலே உறைந்து கிடக்கிறது. கோரப்பட்டனால் குதிரப்பட்டு குருதி கொப்பளித்த செம்மறி போல் அவர் பலியிடப்பட்டு கிடந்ததை எவ்வாறு மறப்போம்? அந்த கண்ணீரின் வெள்ளிக்கிழமை வந்திருக்கவே கூடாது. நாம் மலை போல் நம்பிய இறைமகன் மரித்து விட்டான். நாமோ தனித்து விட்டோம். எல்லாம் சூனியமாய் கிடக்கிறது. மலையிலே இறைவனை காண்போம் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். ஆனால் நாங்களும் மரித்த மருமகளை தான் கண்டோம். உங்கள் மயக்கத்துடன் பேசுகிறீர்கள். நடந்தவைகள் எல்லாம் முன்பே எழுதப்பட்டவைதான். நிதானமாக வேத நூலை பாருங்கள். உலகை இறைவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து படைத்தான். படைத்த மனிதனோ கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தான். பாவத்தின் விளைவு தண்டனையானது. துன்பமும் துயரமும் மரணமும் அவலமும் மனிதனில் புகுந்தது. இரக்கமுள்ள இறைவனோ மீட்பினை வாக்களித்தான். காலம் கனிந்த பொழுது இறைவனின் வாக்குறுதி மனுவுரு பெற்றது. ஆமா, அதனை இசையாஸ் இறைவாக்கினர் ஒரு முறை எதிர்வு கூறினார். அதை கொடு, நான் வாசிக்கிறேன். கன்னியொருத்தி கருத்தரித்து கனி ஒன்றை பெற்றெடுப்பாள். இருளில் உலாவிய மக்கள் ஒளியை கண்டது. மரணத்தின் நிழலில் வாழும் மக்களுக்கு பகல் விடிந்தது. குழந்தை ஒருவன் நமக்காக பிறந்தான். மீட்டே
நாங்கள் நம்பினோமே. நாம் மட்டும் எத்தனை மக்கள் நம்பினார்கள்? ஆமாம், நம்பினீர்கள். அந்த குழந்தையின் பிறப்பு மட்டும் துயரமின்றி நடந்ததா? ஆமா, இல்லை இல்லை, இப்போது நினைவுக்கு வருகிறது. வானத்திலே வெள்ளி ஒன்று பூத்தது. அது இறைமகனின் பிறப்பறிவித்த விடியலின் வெள்ளி. என்னை ஏமாற்றி விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள். அந்த அந்த மூன்று ஞானியரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். வானத்திலே வெள்ளி என்றார்கள், வாழ்வழிக்க வந்த வேந்தன் இறந்து விட்டார் என்றார்கள். இறுதியிலே என்னை ஏமாளியாக்கி விட்டு வேறு வழியினால் தப்பிச் சென்று விட்டனர். மாட்டேன். என்னை விட இஸ்ராயேலுக்கு ஒரு வேந்தனா? விடமாட்டேன், விடமாட்டேன். மடியட்டும், அவன் மழலையாகவே மடியட்டும். யாரெங்கே? யூதேயாவில் உள்ள 2 வயசுக்குள்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்று விடுங்கள், கொன்று விடுங்கள். ராமாவிலே கூக்குரல் ஒன்று கேட்கிறது. ராக்கே தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருந்தார். ஆறுதல் தேட மறுக்கின்றனர். ஏனெனில் அவருடைய பிள்ளைகள் என்று அவரோடு இல்லை. அன்று குருதையில் குளித்த வள்ளி ஞாயிறாய் எம்முள் ஒளிர்ந்தார். ஆண்டவரின் ஆவி என் மேலே உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. அவர் உரைத்தபடித்தானே எல்லாம் நடந்தது. ஆமா, அதனை நாமும் அவரது நெருங்கிய 12 சீடர்களும் கண்டோம். உங்களைப் போலத்தான் அன்று அவர்களின் நம்பிக்கையற்றிருந்தனர். சீமோனை அவர் இத்தகைய சூழலில் சீடனாக அழைத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, தெரியாது. கடல் முழுவதும் இரவு முழுதும் போராடி ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. மீன்பாடே இல்லை. இதை கூறினால் வழிநடத்துபவன் தப்புவானா? எங்க வாழ்க்கையில் மீன்பாடு இல்லை என்பதுதானா உங்களது பிரச்சனை? உங்கள் படகை ஆழத்திற்கு தள்ளி சென்று மீன்களை பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள். போதகரே, இரவு முழுவதும் இந்த காற்றோடு போராடி ஒரு மீன் கூட கிடைக்கவில்லையே. உங்கள் நம்பிக்கையில் தளர்வடையாதீர்கள். நான் சொன்னவாறு மீன்களை பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள்.
ஐயா, நான் பாவி, சாதாரணமானவர். இந்த இரவு முழுவதும் கடல் மீது போராடி ஒரு மீன் கூட கிடைக்கவில்லையே. நீங்கள் சொன்ன பிறகு இந்த கடலை நோக்கி சென்றோம். என் வாழ்நாளில் நான் அறியாத அளவு மீன்பாடு. நீர் இறைவல்லமையுடையவர். நான் பாவி, நான் பாவி. சீமோன், நான் சாதாரணமானவன். சீமோன், அஞ்சாதே, என்னோடு வா. மீன்களை அல்ல, உன்னை மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன். உங்களோடு நான் வந்தால் என் வீட்டில் உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை பாருங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றிற்கு உணவளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? அவரிலே நம்பிக்கை கொள்ளுங்கள். நீர் சொல்வது சரி. மாற்று வழியொன்றினை கூறி சீமோனின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார். ஆமாம், அவரே நம்பிக்கையின் ஒளியாக வந்தார். அவரது ஒளியிலே உலகம் பார்த்தது. அவரது ஒளியிலே உலகம் பார்த்தது. எனக்கு கண் தெரிகிறது. எனக்கு பார்வை கிடைத்து விட்டது. நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். ஆமா, இவன் வீதியில் இருந்து பிச்சை எடுத்ததை நான் பல தடவைகள் பார்த்திருக்கிறேன். ஆமாம், ஆமாம், நான் பார்க்கிறேன். எனக்கு எல்லாமே தெரிகிறது. இயேசு என்னை குணமாக்கி விட்டார். இது ஆச்சரியமாக வல்லவா இருக்கிறது. ஏய், இப்படி வா. உனக்கு பார்வை எப்படி கிடைத்தது? இயேசு என்ற மனிதர் நிலத்திலே சேருண்டாக்கி என் கண்களிலே பூசினார். பின்னர் சீலோவான் குளத்திலே போய் கழுவிலே எனக்கு பார்வை கிடைத்தது. இந்த அழகிய உலகை நான் பார்க்கிறேன். உன்னை குணமாக்கி அந்த மனிதனுக்கு அது எனக்கு தெரியாது. இன்று ஓய்வு நாள் அல்லவா? ஆமாம், இது மாபெரும் குற்றச் செயல். தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முன்பு கண் பார்வை இல்லாமல் இருந்தேன். இப்போது பார்க்கிறேன். அதுதான் உண்மை. ஏய், உண்மையை சொல். நீ உண்மையிலேயே உடனாக இருந்தாயா? ஆமாம், எனக்கு பிறப்பிலிருந்தே பார்வை தெரியாது. அப்போ எப்படி பார்க்கிறாய்? இயேசு என்ற மனிதர் நிலத்திலே சேருண்டாக்கி என் கண்களிலே பூசினார். பின்னர் சீலோவான் குளத்திலே கழுவு என்றார். கழுவினேன். எனக்கு பார்வை கிடைத்தது. இது ஆச்சரியம், உண்மையிலேயே புதுமைதான். அவனது சப்படி வித்தைகளுக்கு நீங்களும் மயங்கி விட்டீர்களா? இறைவனின் அருளில்லா ஒருவனால் எப்படி இதை செய்ய முடியும்? ரோசை, வேதத்தை படித்தாலும் நீங்கள் விளக்கம் சொல். எங்களுக்கு எல்லாம் விளங்குகிறது. உங்களது தீவிர குருட்டு நம்பிக்கைகளில் நமக்கு உடன்பாடு. நாங்களோ மெசியாவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். திறந்த மனம் நமக்கு வேண்டும். இப்படியே போனால் அந்த இயேசுவையே மெசியா என்பீர்களாக்கும். நாங்கள் உனக்கு பார்வை அளித்த அந்த மனிதனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அவர் உண்மையிலேயே ஒரு இறைவாக்கினர். வாயை மூடு. உனது பெற்றோரை அழைத்து வாருங்கள். அம்மா, நான் உங்களை பார்க்கிறேன். எனக்கு பார்வை கிடைத்து விட்டது. நீதானா இவனது தாய்? ஆமா, இவன் என் மகள். கோர இவன் முன்பு பார்வையில்லாது இருந்தானா? இவனுக்கு பிறப்பிலிருந்தே பார்வை தெரியாது ஐயா. பொய் சொல்லாதே. நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்?
என் மகன் கண் தெரியாது வீதியிலிருந்து பிச்சை எடுப்பானையா. அதை நினைத்து நினைத்து நான் கவலைப்படாத நாளே கிடையாது ஐயா. இப்போதுதான் கடவுளுக்கும் கண் திறந்திருக்கு. இவனுக்கு எப்படி பார்வை கிடைத்தது? யார் அவனை குணப்படுத்தியது? அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவன் வளர்ந்த பையன் தானே, அவனிடமே கேளுங்கள். நீ விளக்கமாக சொல். உனக்கு எப்படி பார்வை கிடைத்தது? இயேசு என்ற மனிதர் நிலத்திலே சேருண்டாக்கி என் கண்களிலே பூசினார். பின்னர் திரும்ப திரும்ப அதையே சொல்லாதே, உண்மையை சொல். அதுதான் ஐயா உண்மை. ஏனையா திரும்ப திரும்ப விசாரிக்கிறீர்கள்? நீங்களும் அவரது சீடராக போகிறீர்களோ? வாயை மூடு. நாங்கள் ஈசனின் சீடர்கள், உன்னை போல பாவத்தில் வந்தவர்கள் இல்லை. அவர்களுக்கு சரியான பதில் அளித்தாய். அந்த மகானை காண வேண்டும். உண்மையிலேயே நம்முடைய ஒரு உரைவாக்கினர் தோன்றியும் இசையாஸ் தீர்க்கதரிசி கூறியது போல குருடர்கள் பார்த்தனர். நிச்சயமாக நாம் அவரை காண வேண்டும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். நான் கனிவுமன தாழ்மை உடையவன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நாசரே, வெளியே வா. ஆவிதி மைந்தனி வாடியவே அவருக்கும் பெரும் சவாலாக அமைய போகிறோம். நாம் தான் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறோம். எதையும் வெளிப்படையாக செய்ய முடியாது. குருவுக்கு விலை பேசுகிறார். இல்லை இல்லை, அப்படி நீங்கள் நினைப்பதாக இருந்தால் இந்த காரியத்திற்கு நான் வருகிறேன். இல்லை யூதாஸ், இல்லை யூதாஸ். அந்த போலி தீர்க்கதரிசியின் கதை, அவனுடைய பிணக்கு இந்த வெள்ளியோடு முடிய வேண்டும். அவனுடன் நெருங்கிய சீடன் ஒருவனை நாம் விமர்சப்படுத்தி இருக்கிறோம். அவன் உதவியுடனே அவனை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை Deep